ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஹார்வெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நமக்கு அறுவடையில் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி கொஞ்சோண்டு அறுவடை தான், அதை மட்டும் பூக்கள்லாம் இருக்குது, பறிச்சுக்கலாம். காய்கறிகளை நான் காலையிலே பறிச்சுட்டேன். கொஞ்சம் வெண்டைக்காவும் கொத்தவரங்காவும் இருந்துச்சு. ஆல்ரெடி நம்ம பறித்தது கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் சேர்த்து பறிச்சுட்டு பொரியல் பண்ணிக்கலான்ட்டு காலையிலே நான் பறிச்சுட்டு போயிட்டேன். பூக்கள் மட்டும் இருக்குது, பறிச்சுக்கலாம். நான் செடிகளுக்கு தண்ணியெலாம் விட்டு உரம் கொடுத்துட்டேன். அந்த வீடியோ அப்லோட் பண்ணலை, ஏன்னா எடுக்கலை, அதனால் அப்லோட் பண்ணலை. என்ன உரம் கொடுத்தேனுங்கிறத மட்டும் பார்த்துடலாம். ஆட்டு எரு இருந்துச்சு, அதை மட்டும் கொஞ்சம் நான் செடிகளுக்கு கொடுத்துருக்கேன். அதை நல்லா வெயிலில் காலையிலே காய வச்சு நல்லா நுணுக்கி பொடியாக தான் கொடுத்துருக்கேன். நம்ம டைரெக்டாக நுணுக்காமையும் கொடுக்கலாம், நம்ம மக்கறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். அதை நான் மக்க வைக்கிறது எப்படிங்கிறதும் காமிக்கிறேன். இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண செடியில் இருந்த மண்கள் தான், கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் தான் இது கூட நம்ம எல்லாம் கலக்கி ரெடி பண்ணணும். இது ஆல்ரெடி காஞ்ச மண்ணை எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் ஆட்டான் எரு. இந்த ஆட்டான் எரு நல்லா ஆட்டோட எரு கழிவு தான் இது நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். மாடி கொஞ்சம் சுத்தம் பண்ணி குச்சியெலாம் இருந்துச்சு, அதை எடுக்கிறதுக்கு இவங்க வந்தாங்க. அவங்க எடுத்துகிட்டும் போயிட்டாங்க. நம்ம விதையை டைரெக்டாக மண்ணுக்கு நம்ம செடிகள் பேக்கில் போட போகிறது கிடையாது. சின்ன சின்ன பிளாஸ்டிக் தொட்டிகள்லாம் இருக்குது, நம்ம அதில் போட்டதுக்கப்புறம் தான் செடியை மாற்ற போகிறோம். அதனால் மண்கலவையை ரெடி பண்ணி கரெக்டாக 15 நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம செடிகளை மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஐடியாவில் இருக்குது. 7 டே ரோஸ் செடியும் ஒன்றையும் நான் மாற்றிருக்கேன். தொட்டிலிருந்து இருந்ததை எடுத்தாச்சு. எடுத்து சிமெண்ட் இதில் தான் வச்சுருக்கேன். முல்லைப்பூ நம்ம தொடர்ச்சியாக தண்ணி கொடுத்துட்டே வந்தனால பூக்கள்லாம் நல்லா பெருசாகிருச்சு. ஒரு நாள் 2 நாள் தண்ணி கொடுக்காம விட்டாலும் பூவெல்லாம் சின்னதாகிடுது. முல்லைப்பூ மல்லிகைப்பூ செடிக்கு தண்ணி தான் ரொம்ப முக்கியம். நான் கண்டிப்பாக என் செடியிலேருந்து நான் பார்த்தது தான் இது. நீங்கள் கம்ப்ளீட்டாக தண்ணி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பூக்கள்லாம் நிறையாவும் எடுக்குது. அதிகமாக இதுக்கு உரம் தேவைப்பட மாட்டேங்குது. பூக்கள் நிறையா எடுக்குது பாருங்கள், நல்லா இருந்துச்சு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு கைப்பிடி அளவுக்கு மேலேயே இருந்துச்சு முல்லைப்பூ. நான் இன்றைக்கி தட்டு எடுத்துகிட்டு வர கொஞ்சம் மறந்துட்டேன், அதனால் உங்களுக்கு கீழே தான் வச்சு காமிக்க வேண்டியதாக இருக்குது. மண்கலவை நான் ரெடி பண்ணுறப்ப வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்ம என்னென்ன மண்கலவையோடு மிக்ஸ் பண்ணுறோங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே நம்ம ரெடி பண்ணிட்டதுக்கப்புறம் தான் இயற்கை உரங்களை தான் கொடுக்க போகிறோம். மேக்ஸிமம் அவ்வளோதான் கொடுத்துட்ருக்கோம் நம்ம. அதனாலே என்னமோ தெரியல, நம்மளுக்கு பூக்கள்லாம் நிறைய குறையாமல் எடுத்துக்கிட்டே இருக்குது. நம்ம மண்கலவை ரெடி பண்ணுறப்ப தேங்காய் நார், வேப்பம் புண்ணாக்கு, ஆட்டாம் புழுக்க, புளிச்ச மோர், மீன் அமிலம், அது கூட நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் ரெடி பண்ணி உடனே செடிகளை எப்போயுமே நான் வைக்க மாட்டேன். கிட்டத்தட்ட 15 நாள் பக்கம் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் நுண்ணுயிர்கள்லாம் வரும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு செடிகளில் நல்ல பூக்கள் எடுக்கவும் ஆரம்பிக்குது. நம்ம மேலாகல கொடுக்குற உரங்களும் இயற்கை உரங்களை தான் கிட்டத்தட்ட நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்ருக்கோம். பூவெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. நம்மளுக்கு எப்போயுமே பூ கொடுத்துட்டு இருந்தவங்கள பாருங்கள், 1 2 தான் இருக்குது. எல்லா பூவையும் பறிச்சுட்டு நான் மொத்தமாக உங்களுக்கு காமிக்கிறேன். காய்கறிகள் செடிகள் கொஞ்சம் நம்ம போடுறதுனால கொஞ்சம் வேலைகள் நிறையா இருக்குது. அரளி கிட்டத்தட்ட நம்ம 2-3 நாளைக்கு ஒருக்கா பூக்கள் சேர்த்து வச்சோம்னா 1 முழம் பக்கம் வந்துடுது. நமக்கு எதிரிலேயும் பழனி முருகன் மலையும் தெரியுது பாருங்கள், இங்கேருந்து நம்ம மாடியிலிருந்து. இதுவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்குது. மொத்தமாக இப்போ கட்டினோம்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1 முழம் பக்கம் வந்துடும். இன்றைக்கான அறுவடை இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.